மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதால். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவராகிய இயேசுவே நம்பிக்கையின் தேவனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது வேதத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே 2வது பகுதியிலே, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அருமையான தேவ பிள்ளைகள், அநேக காரியங்கள், அநேக மனிதர்கள், திறமைகள், நம்முடைய குடும்ப காரியங்கள், எல்லா காரியங்களும் எதிர்பார்த்து நாம் ஏமாந்து போன சூழ்நிலையில, நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையின் தேவன் அவர் மட்டும்தான். ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கும்போது நம்மை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் திருப்தியான ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை நிரப்புகிற தேவனாய் காணப்படுகிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்க திட்டமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் காணப்படுகிறார். எனவே எல்லா உலக காரியங்களை நம்புறதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் மேல முழுமையான ஒரு நம்பிக்கையை வைங்க. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.